12th plus 2 Tamil Nadu State Board English Simplified All Summer in a Day Ray Bradbury Small Questions Part 2 la continuation E. Why did William and other children bully Margot? அதாவது வில்லியமும் மற்ற குழந்தைங்களும் மார்கோட்டை ஏன் கொடுமைப்படுத்துச்சுங்க அப்படின்னு கேட்குறாங்க. William and the other children thought that Margot was lying when she said sun would shine for 1 hour that day. அந்த பிள்ளைங்கள்லாம் மார்கோட் சொன்னதை பொய் அப்படின்னு நினச்சிச்சுங்க. இன்றைக்கி சூரியன் வரும் ஒரு மணி நேரத்துக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதை அந்த குழந்தைங்களாம் நம்பலை. வில்லியம் அந்த மற்ற குழந்தைங்களும் நம்பலை. They were also jealous that on her because she still remembered the sun. அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் மார்கோட் மேலே போராமல் வேறு. ஏன்னா அந்த பிள்ளை இன்னும் ஞாபகம் வச்சுருக்கு. மார்கோட் சூரியனை இன்னும் ஞாபகம் வச்சுருக்கு. ஏன்னா அது ஏற்கனவே இதிலேருந்து வந்த பிள்ளைல, பூமியிலேருந்து வந்ததுனால. அதனால் அண்ட் ஹர் பேரண்ட்ஸ் வேர் டேக்கிங் ஹர் பேக் டு எர்த் நெக்ஸ்ட் இயர். அது வேறு அந்த பிள்ளைகளுக்கு போகாமல் அடுத்த வருஷம் அந்த பிள்ளைய பூமிக்கே கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க அப்பா அம்மா. அது வேறு அந்த மட்டும் போகிறாளே பூமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை மேலே எல்லா குழந்தைங்களும் பொறாமப்படுதுங்க. நாட் வாண்டிங் ஹர் டு என்ஜாய் த சன்லைட்டு. அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த சூரிய வெளிச்சத்தை அவள் அனுபவிச்சிடக்கூடாது மார்கோட் அப்படின்னு சொல்லிட்டு தே லாக்டு ஹர் இன் அ க்ளோசெட். ஒரு தனி அறையில் வச்சு பூட்டிருச்சுங்க. சூரியனை இந்த பிள்ளை அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இது சின்ன குழந்தைங்களே எப்படி எண்ணம் குழந்தைங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். சரி. எஃப் வாட் வேர் தேர் ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் மார்கோட் அட் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி. கதை முடியும் போது அந்த பிள்ளைங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு மார்கோட்டை பற்றி, என்ன நினச்சிச்சுங்க அப்படின்னு. அட் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி தே ஃபெல்ட் கில்ட்டி ஃபார் லாக்கிங் மார்கோட் இன் த க்ளோசெட். தனி அறையில் வச்சு பூட்டுனதுக்காக அந்த பிள்ளைங்க குற்ற உணர்ச்சியாக ஃபீல் பண்ணியிருக்குதுங்க கதையோட முடிவில். அது எப்படியும் இருக்கும்ல, குழந்தைங்க தானே. தே ஸ்டுட் as if someone had driven them like so many stakes into the floor. அதாவது என்னமோ தரையில் ஆணி அடித்த மாதிரி அப்படியே நகலவே முடியாமல், அப்படியே அந்த பிள்ளைங்களுக்கு அசையவே முடியாமல் நின்றுருந்துச்சுங்களாம். அவ்வளவு மனசு சங்கடம், குற்ற உணர்ச்சி, பயம், ஒரு ஷாக்கு, அந்த அதிர்ச்சியில் அந்த பிள்ளைங்க அப்படி நகல முடியாமல் அப்படியே மூமெண்ட்டே இல்லாமல் நின்றுருக்குதுங்க. என்னமோ தரையில் யாரும் ஆணி அடித்து அந்த பிள்ளைகளை வச்சா மாதிரி அதுகளுக்கு நகலவே முடியல. தேர் ஃபேஸஸ் வேர் பேல், அப்படியே முகமே வெளிரி போச்சு. அண்ட் அன்ஹாப்பி, சந்தோஷமே இல்லை அந்த பிள்ளைங்களுக்கு. பேல் அண்ட் அன்ஹாப்பி, குழந்தைங்களோட முகம்லாம் அப்படியே வெளிரி போச்சு, ரொம்ப சந்தோஷமே இல்லாமல் போச்சு. தே வாக்ட் ஸ்லோலி, மெல்ல நடந்திருக்குதுங்க. இன்னும் பிளேம்ஃபுல் மேனர், குற்ற உணர்ச்சியோடு நடந்திருக்குதுங்க. ஏன்னா தப்பு பண்ணியிருக்குதுகள்ல, அந்த மார்கோட்டை உள்ளே வச்சு பூட்டியிருக்குதுகள்ல, அந்த குற்ற உணர்ச்சியோடு அப்படி நடந்திருக்குதுங்க. டு த க்ளோசட் டோர், அந்த தனி அறையோட கதவு வரைக்கும் போயிருக்குதுங்க. அன்லாக்டு இட் அண்ட் லெட் மார்கோட் அவுட். அப்புறம் கதவை திறந்து விட்டு மார்கோட்டை வெளியில் விட்டுருக்குதுங்க. ஆனால் என்ன இருந்தாலும் மார்கோட்டு சூரியனை பார்க்கவே இல்லை. அந்த குற்ற உணர்ச்சி அந்த பிள்ளைங்களுக்கு இருந்திருக்கு. வாட் டஸ் த டைட்டில் ஆஃப் த ஸ்டோரி கன்வே? இந்த கதையோட தலைப்பு நமக்கு என்ன சொல்லுது, என்ன விஷயத்தை நமக்கு தெரியப்படுத்துது அப்படின்னு கேட்குறாங்க. வீனஸ் இஸ் அ ரெய்னி வேர்ல்டு. வீனஸ் ஒரு மலை பூமி. 24 மணி நேரமும் 7 வருஷம் தொடர்ந்து மழையே பெஞ்சிக்கிட்டு இருந்தால் அது என்ன, எப்படி தான் வாழ்கிறது மனுஷன்? லாங்கிங் அண்ட் ஆன்டிசிபேட்டிங் அண்ட் ஹார் ஆஃப் சம்மர் ஒன்ஸ் இன் எவ்ரி 7 இயர்ஸ். 7 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த சூரிய சம்மர், அதாவது 1 மணி நேரம் தான் சம்மர்ன்றது. நமக்கெல்லாம் வருஷத்துக்கு 4 மாதம் இருக்கும். ஆனால் வீனஸில் வருஷத்துக்கு 7 வருஷத்துக்கு ஒரு மணி நேரம் தான் அவங்களுக்கு கோடை காலமே. அதுக்காக அவங்க லாங்கிங், அதுக்காக ஏங்கி காத்திருக்குதுங்க. ஆன்டிசிபேட்டிங், எதிர்பார்த்து ஏங்கி காத்திருக்குறாங்க வீனஸில் இருக்கிற மக்கள்லாம். த ப்ரெஷியஸ்னஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீம் ரேரிட்டி ஆஃப் சன்லைட். ப்ரெஷியஸ்னஸ்னால் விலைமதிப்பற்ற, அது அப்புறம் அரிதினும் அரிதான, எக்ஸ்ட்ரீம் ரேரிட்டி, அரிதினும் அரிது, கிடைத்தற்கரியது ஆஃப் சன்லைட்டு. ஏன்னா அவ்வளவு இப்போது அது எப்படி, அது காசு கொடுத்தாலும் வாங்க முடியாதுல்ல, சூரிய வெளிச்சத்தை காசு கொடுத்து வாங்க முடியுமா? அதான் எக்ஸ்ட்ரீம் ரேரிட்டி, அரிதினும் அரிதான விலைமதிப்பற்ற சூரிய வெளிச்சத்தை ஆன் த பிளானட் வீனஸ். வீனஸில் அது அவ்வளோ பெரிய பொக்கிஷம் சூரிய வெளிச்சங்கிறது. அப்புறம் the title emphasizes that all summer is compressed into a single short day of sunshine because of the planet's constant rain. அதாவது என்ன வலியுறுத்தப்படுதுன்னா, அந்த பிளானட், இந்த டைட்டில் என்ன வலியுறுத்துதுன்னா, தட் ஆல் சம்மர்,
முழு கோடை காலமுமே இஸ் கம்ப்ரஸ்ட், அது அப்படி சுருங்கிருச்சு அந்த வீனஸ் பூமியில். இன்டு அ சிங்கிள் ஷார்ட் டே, ஒரு நாள் அதுலேயும் கொஞ்சம் நேரம்தான். ஆஃப் சன்ஷைன் பிகாஸ் ஆஃப் த பிளானட்ஸ் கான்ஸ்டன்ட் ரெயின், தொடர் மழையினால் அது அந்த கோடை காலம்ன்றதே சுருங்கி 7 வருஷத்துக்கு ஒரு நாள், அதுலேயும் 1 மணி நேரம் 2 மணி நேரம், அவ்வளோதான் அப்படின்றது தான் இந்த கதையோட தலைப்பு நமக்கு தெரிவிக்குது. சரி, அவ்வளோதான். ஷார்ட் கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சு. இனி அடுத்து பேராகிராஃப் பாருங்கள். சரியா? அதுவும் வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். சரியா? ஆல் தி பெஸ்ட். சரி, சின்ன கொஸ்டின்ஸ் தான், எழுதி படிங்க. அடுத்த லெசனில் பார்க்கலாம். பாய் சில்ட்ரன்.